Hi everyone. SSC MTS ல கேட்ட PVQ question பார்க்கலாம். Question பாருங்க. She has not written a single word dash 3 years. So இந்த மாதிரி years ஒரு டைம் பீரியட்ல வரும்போது நமக்கு ரெண்டு கான்செப்ட் வந்து கிளியரா தெரியணும். ஓகேவா? என்னென்ன கான்செப்ட் அப்படின்னா since for. சின்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் ரீசன் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட் வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம இதை சின்ஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் இஸ் ரெய்னிங் சின்ஸ் லாஸ்ட் வீக். அதாவது லாஸ்ட் வீக்கில் ஆரம்பித்த அந்த மழை இப்போ வரைக்கும் பேஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது நம்ம கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும்போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். அதுவே பர்டிகுலர் டைமில் ஸ்டார்ட் ஆகி இன்னொரு டைமில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த சின்ஸ் வந்து present perfect continuous tense-க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த for வந்து present perfect tense-க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா she has not written. இது வந்து என்ன? present perfect tense. ஓகேவா? she has not written a single word dash 3 years. அதாவது 3 வருஷமா ஒரு சிங்கிள் வேர்டு கூட அவங்க எழுதலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்படி என்னன்னா 1 year 2 year 3 year அந்த பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 years வரைக்கும் தான் அது சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஃபார் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஃபார் இஸ் த ரைட் ஆன்சர். இது எஸ்எஸ்சி லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின். இது ஒரு ப்ரப்போசிஷன் எரர். ப்ரப்போசிஷன்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து எவ்ரி இயர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபார் இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ.